ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கான திருப்பதி திருமலை முக்கியமான சில அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தனியா நான் ஃப்ரீ தர்ஷன் அண்ட் 300 ரூபா தர்ஷனோட டைம் அப்டேட் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரீ தர்ஷன்ல கொஞ்சம் கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாளைக்கு சனி, நாளன்னைக்கு ஞாயிறு அப்படின்றனால வார இறுதி விடுமுறை அப்படின்றனால கண்டிப்பா கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ மத்தியானத்துக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட் எல்லாம் கூட்டம் கொஞ்சம் கூடிருச்சு. இன்னைக்கு தரிசன நேரமும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 6ல இருந்து 10 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் இன்னையோட அப்டேட்டா இருக்கு. நாளைக்கு நாளன்றைக்கு யாராவது போறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டைம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி 300 ரூபாய் தரிசனத்துக்கு வந்து இப்போ டைம் ஸ்லாட் படி தான் வந்து அலோவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு போறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். டைம் ஸ்லாட்லாம் அவங்க எதுவுமே பாக்குறது இல்ல. நைட்டு 10 மணி ஸ்லாட்டுக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் மத்தியானம் ஸ்லாட்டுக்கு கூட போகலாம். அன்னைக்கு நாள்ல தரிசன டிக்கெட் இருக்கான்றதை மட்டும் தான் செக் பண்றாங்க. போகும்போது தரிசன டிக்கெட் உங்களோட ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ எதை யூஸ் பண்ணி புக் பண்ணீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. இலவச தரிசனத்துக்கு எந்த ப்ரூஃபுமே தேவையில்லை. டிக்கெட்டும் நீங்க எங்கேயும் வாங்க தேவையில்லை. டைரக்டா இலவச தரிசன கியூல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்க வந்து ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. சிங்கிளா போறீங்க அப்படின்னா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து செப்டம்பர் மாசத்துக்கான அக்கமடேஷன் பத்தி எல்லாம் கேக்குறீங்க. செப்டம்பர் அக்டோபர் மாசத்துக்கான அக்கமடேஷன் திருமலா அக்கமடேஷன் ஓபன் ஆகி கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. ஆஃப்லைன்ல மட்டும்தான் புக் பண்றதுக்கான ஆப்ஷன் இப்போதைக்கு இருக்கு. செக் பண்ணிக்கிட்டே இருங்க. யாராவது உங்களுக்கு ரூம் கேன்சல் பண்ணாங்கன்னா அவைலபிள் காட்டும். அந்த டைம்ல வந்து புக் பண்ணிக்கலாம். பட் வந்து ஆன்லைன்ல ஓபன் ஆகி கம்ப்ளீட்டா எல்லா நாளுமே செப்டம்பர் அக்டோபர் மாசத்துக்கு ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. அதே மாதிரி செப்டம்பர் அக்டோபர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட், செப்டம்பர் மாசத்துக்கான 500 ரூபாய் தரிசன டிக்கெட் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிடுச்சு. செப்டம்பர் மாசத்துக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் உங்களுக்கு எங்கேயுமே வந்து கிடைக்காது. டைரக்டா நீங்க ஃப்ரீ தரிசனத்துக்கு தான் போற மாதிரி இருக்கும். அக்டோபர் மாசத்துக்கான திருப்பதியோட அக்கமடேஷன் பத்தி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அக்டோபர் மாசத்துக்கான திருப்பதி அக்கமடேஷன், சீனியர் சிட்டிசன் டிக்கெட், அங்க பிரதர்ஷன டிக்கெட் எல்லாமே இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேலதான் ஓபன் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ நேற்று வந்து டிடிடியோட சேர்மன் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரியில் வந்து இலவச மற்றும் 50 ரூபா ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு என்ன அப்படின்றத பற்றி ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த பில்டிங் வந்து ரொம்ப பழசு அப்படின்றனால அதோட ரினோவேட் ஒர்க்லாம் பண்ண சொல்லி அதிகாரிகளுக்கு வந்து அறிவுறுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று திருமலையில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எஸ்எம்சி சப் இன்கொயரி ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது நேற்று தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஸ்எம்சி சப் இன்கொயரி ஆஃபீஸ். ஸோ இந்த ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் புக்கிங் இன்கொயரிஸ் எல்லாமே வந்து பண்ணலாம். ரூம் புக்கிங்கும் இங்கே வந்து பண்ணுவாங்க. அந்த ஆஃபீஸ் தான் நேற்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புஷ்கரிணி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ அந்த வாட்டர்லாம் ஃபில் பண்ணி எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பிரம்மோற்சவத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் செப்டம்பர் மாசத்துல பிளாக்ல இருக்க டேட்ஸ் எல்லாம் என்னைக்கு ஓப்பன் ஆகும் 300 ரூபாய் தரிசனம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா கேட்டுட்டே இருக்கீங்க. செப்டம்பர் மாசம் 27ல இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் திருமலையில பிரம்மோற்சவம் நடக்குது. இந்த 9 நாட்களுமே வந்து 300 ரூபாயும் 500 ரூபாயோ இல்ல ஸ்பெஷல் தரிசனம் எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே கிடையாது. அந்த நாட்கள்ல நீங்க சாமி பார்க்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா இலவச தரிசனத்துல மட்டும்தான் போக முடியும். ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி உங்களுக்கு எப்பவுமே அந்த டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. அதே மாதிரி அந்த நாட்கள்ல டிக்கெட்டும் ஓப்பன் ஆகாது. செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து பிளாக்ல இருக்கு. அன்னைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. ஸோ அந்த டேட்ல வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றது ப்ராப்பரா வந்து தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன்ற அப்டேட் எதுவுமே கொடுக்கல. ஸோ வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அப்டேட் வந்துச்சுனாலும் கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அக்டோபர் மாசத்துக்கு நீங்க திருமலைக்கு போகணும், தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா 500 ரூபாய் தரிசன டிக்கெட்ல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. செப்டம்பர் மாசத்துக்குலாம் எந்த டிக்கெட்டுமே கிடையாது. ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண மட்டும் அக்டோபர் மாசத்துல ஒரு சில நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் தவிர மீதி எல்லா நாட்களுமே வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு 5 நாட்கள் கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாசத்துக்கு டிக்கெட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாசம் கடைசியில தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸா இருக்கு. திருமலையில ஆஃப்லைன் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் சிஆர் ஆஃபீஸ், ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட், அலிப்பிரி ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியா போறீங்க அப்படின்னா அந்த நடைபாதை முடிகிற இடத்துல சப் ஆஃபீஸ் இருக்கு. நீங்க அங்கேயே ட்ரை பண்ணி பாருங்க, ரூம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கிய அப்டேட்டா இருக்கு. நாளைக்கு நாளன்னைக்கு வந்து வார இறுதி நாள் அப்படின்றனால ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். போறவங்க கவனமா போங்க. அதே மாதிரி ஈவினிங் டைம்ல மழை பெய்யுது. அதனால அதுக்கு தேவையான திங்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போங்க.
ஸோ வேற உங்களுக்கு வரக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தரிசனம் போயிட்டு வந்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.